எடப்பாடி பழனிசாமி கோட்டைக்கு போக தயாராகி கொண்டிருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் முப்பிடாதி அம்மன் கோயில் திடலில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் குட்டியப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி மற்றும் ராஜலட்சுமி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ராஜேந்திர பாலாஜி, மத்திய அரசிடம் நிதியை கேட்டு பெறக்கூடிய திறமை இபிஎஸ்ஸிடம் இருந்ததாகவும், ஆனால் திமுக அனைத்திற்கும் மத்திய அரசோடு சண்டை போட்டுக் கொண்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். 23 வருஷம் வாங்கின கடனை 4 வருஷத்துல வாங்கிட்டாங்க. 1 லட்சம் கோடி அதிகமான வரி வருது. 4 வருஷம் 4 லட்சம் கோடி வந்திருக்கு வரி. அது போக 5 லட்சம் கோடி கடன். 9 லட்சம் கோடி பணத்தை என்ன பண்ண? 9 லட்சம் கோடி பணத்தை நீ எங்க செஞ்ச? என்ன பண்ணு? எந்த திட்டத்துக்கு? அம்மாவுடைய ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில 11 மெடிக்கல் காலேஜ் உருவாக்கணும். அதுக்கு பில்டிங்கா இருந்துச்சு. அதிமுக எடப்பாடி கடன் வாங்கினா கட்டுக்குள்ள கூடிய கடன் வாங்கினாரு. அது பில்டிங்கா நிக்குது, இனி கட்டடமா நிக்குது. 11 மெடிக்கல் கல்லூரியை வாங்கிய வரலாறு அதிமுக ஆட்சியில எடப்பாடி வாங்கினாரு. மத்திய அரசு கேட்டு பெறக்கூடிய திறமை எடப்பாடி இருந்துச்சு. உனக்கு இல்லையே. என்ன யாரும் பார்த்தாலும் சண்டை சேவல் மாதிரி சண்டை ஓட்டே இருக்குது. கிராமத்தில் சொல்லுவாங்க, சின்ன சின்ன பையங்க சேவலை போய் சண்டை எடுத்து விடுவாங்க. அது மாதிரி சண்டை ஓட்டே கிடக்காங்களா அப்படிய? எதையாவது போய் டெல்லியில போய் நிதியை வாங்கிட்டு வராங்களா? போறாங்கன்னா இவர் குடும்ப பிரச்சனை தான் பேசுறாரு ஸ்டாலின். உங்களுக்கு முடிஞ்சு வச்சு, டைம் முடிஞ்சு வச்சு, மணி 3 ஆகி போச்சு. 6 மணிக்கு மண்ணை அடிச்சிருவாங்க, நீ வீட்டுக்கு போயிரு. எடப்பாடியார் கோட்டைக்கு போறதுக்கு படை பரிவாரத்தோடு நாங்க ரெடியா இருக்கோம். நானு ராஜேந்திர குட்டியப்பா எல்லாம் ரெடி ஆயிட்டோம். சூப்பர் ரெடியா நிக்கிறோம். சாமியை கும்பிட்டு கோட்டைக்கு, ஜேன் சார்ஜ் கோட்டைக்கு நாங்க ரெடியா கிளம்பிடுவோம்.